இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகுங்க. சில பேருக்கு அந்த வேலைக்கேற்ப மாதம் ஒரு சம்பளம் கிடைக்கும். சில பேருக்கு வருஷத்துக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பத்த மாட்டேங்குது, இன்னும் தேவைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. சில பேருக்கு அந்த கிடைச்ச சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. எனவே இப்படி இருக்க நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலத்தை ஆளுகின்ற சிஎம், அதாவது முதல்வருக்கு என்ன மாதிரியான சம்பளம் இருக்கும் அப்படின்றத பட்டியலிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. 28வது இடத்துல திரிபுரா முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா 1,05,500 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. ஸோ 27வது இடத்துல நாகாலாந்து முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா 1,10,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. ஸோ 26வது இடத்துல பார்த்திங்கன்னா மணிப்பூர் முதலமைச்சர் 1,20,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. அடுத்தது 25வது இடத்துல அசாம் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா 1,25,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. அடுத்தது 24வது இடத்துல பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், ஸோ அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பார்த்திங்கன்னா 1,33,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. அடுத்தது 23வது இடத்துல மேகாலயா முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. அடுத்தது 22வது இடத்துல பார்த்திங்கன்னா ஒடிசாவை சேர்ந்த முதலமைச்சர் பார்த்திங்கன்னா 1,60,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. அடுத்தது 21வது இடத்துல பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட், ஸோ அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா 1,75,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது 20வது இடத்துல பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், ஸோ ராஜஸ்தானோட மாநில முதலமைச்சர் பார்த்திங்கன்னா 1,75,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. ஸோ அடுத்தது கேரளா, ஸோ கேரளா எடுத்துக்கிட்டாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம்னு சொல்லலாம், ஆனால் கல்வி சதவீதத்தில் அதிகமாக வாங்கக்கூடிய மாநிலமே சொல்லலாம். ஸோ அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பார்த்திங்கன்னா 1,85,000 ரூபா தன்னுடைய மாத சம்பளமாக வாங்குறாரு. 18வது இடத்துல சிக்கிம் முதலமைச்சர் 1,90,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. ஸோ 14வது இடத்துல கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் 2,00,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. 16வது இடத்துல நம்ம தமிழ்நாடு, ஸோ நம்ம சிஎம்மாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஸோ 2,05,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. ஸோ 15வது இடத்துல வெஸ்ட் பெங்கால் 2,10,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாரு அந்த மாநிலத்தோட சிஎம். ஸோ 14வது இடத்துல பீகாரோட மாநில தலைவர் பார்த்திங்கன்னா 2,15,000 ரூபா வந்து வாங்குறாருங்க. ஸோ கோவா 11வது இடத்துல, ஸோ கோவாவோட சிஎம் அவர்கள் பார்த்திங்கன்னா 2,20,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாங்க. ஸோ 12வது இடத்துல பஞ்சாப் இருக்குது. பஞ்சாபோட சிஎம் அவர்கள் பார்த்திங்கன்னா 2,30,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாரு. 11வது இடத்துல சத்தீஸ்கருங்க, ஸோ அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் 2,30,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாரு. 10வது இடத்துல பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தோட சிஎம் அவர்கள் பார்த்திங்கன்னா 2,55,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. 9வது இடத்துல பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டோட சிஎம் அவர்கள் பார்த்திங்கன்னா 2,72,000 ரூபா வந்து மாத சம்பளமாக வாங்குறாரு. ஸோ 8வது இடத்துல பார்த்திங்கன்னா ஹரியானாவோட சிஎம் பார்த்திங்கன்னா 2,88,000 ரூபா வந்து மாத சம்பளமாக வாங்குறாருங்க. ஸோ 7வது இடத்துல பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் அவர்கள் பார்த்திங்கன்னா 3,10,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாரு. 6வது இடத்துல பார்த்திங்கன்னா குஜராத்தோட சிஎம் அவர்கள் பார்த்திங்கன்னா 3,21,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. 5வது இடத்துல பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஸோ அந்த மாநிலத்தோட சிஎம் அவர்கள் பார்த்திங்கன்னா 3,35,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. 4வது இடத்துல பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, ஸோ அந்த மாநிலத்தோட சிஎம் அவர்கள் பார்த்திங்கன்னா 3,40,000 ரூபா வந்து வாங்குறாருங்க. ஸோ 3வது இடத்துல உத்தரப்பிரதேசுங்க, ஸோ அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பார்த்திங்கன்னா 3,65,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. ஸோ 2வது இடத்துல டெல்லியோட மாநில சிஎம் அவர்கள் பார்த்திங்கன்னா 3,90,000 ரூபா தன்னோட மாத சம்பளமாக வாங்குறாருங்க. 1வது இடத்துல தெலுங்கானாங்க, இருக்கிறதுல ஹையஸ்ட் பெய்டு சேலரி சிஎம்னா அது அவர் தாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4,10,000 ரூபா வந்து வாங்குறாருங்க தன்னோட மாத சம்பளம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நினச்சிக்காதீங்க, எல்லாமே வந்து வருஷத்துக்குன்னு எவ்வளோ நீங்கள் காட்டுறீங்க. ஸோ அடுத்த ஒரு காணொலியில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நன்றி, வணக்கம்.